பிஹைண்ட் மீ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படம் வெற்றிகரமாக ரிலீஸ் ஆயிடுச்சு. பல போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே நெட்டில் இந்த படம் லீக் ஆச்சு. அப்படி இருந்தும் இன்னைக்கு படம் ஆஹா ஓஹோன்னு ரசிகர்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க. ஏன் அமைச்சர்கள்லாம் படத்தை பார்த்து ஆனந்த கண்ணீர் வெடிக்கிறாங்க. வழக்கம் போல திருவிக நகர் எம்எல்ஏ பல்லவி அவர்கள் தன்னுடைய கை குழந்தையோட தியேட்டருக்கு வந்தாங்க. எல்லாரும் இந்த படத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. படம் வருமா வருமானு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய விருந்து. பொதுவாகவே நம்ம முதலமைச்சருடைய அவர் சாதாரண நடிகராக இருக்கும்போது, தளபதி விஜயா இருக்கும்போது அவருடைய ரசிகர்கள்லாம் ரொம்ப கொண்டாடுவாங்க. ஆனால் இப்போ அவர் முதலமைச்சரான பிறகு அவர்களுடைய கொண்டாட்டம் கொஞ்சம் தூக்குதலாக இருக்கு. அதாவது நான் ஒரு தியேட்டரில் போய் பார்த்தேன், ரோகிணி தியேட்டரில். அதாவது பட்டாசு வெடிப்பாங்க, தப்பு கிடையாது. பட்டாசை அப்படியே கையில் எடுத்து சுற்றுன்னு சுற்றுறாங்க. எத்தனை பேர் மேலே பட்டு எவ்வளோ சூடு பட்டு எல்லாம் துடிக்கிறாங்க. அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. அதே மாதிரி ஒரு ரசிகர், ரொம்ப தீவிரமான ரசிகர்னு நினைக்கிறேன், அவர் என்ன பண்ணுறாரு, கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து ஒரு ஏசி மேலே ஊத்துறாரு. அதாவது அவங்க காவல்துறை அதிகாரி அவங்க மேலேயே ஊற்றினோன்னா அந்த மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. இது எல்லாம் நான் எதுக்கு சொல்கிறோன்னா, உங்களுடைய தலைவர் நடிகர் தளபதி இப்போ சிஎம் ஆயிட்டார். அவருடைய பெயர் கெடாம இருக்கணும். நீங்க இந்த மாதிரிலாம் ரொம்ப ஆரவாரம் பண்ணீங்கன்னா இது உங்களுடைய சிஎம்முக்கு தான் கெட்ட பேர். ஏன்னா எல்லாரும் அவர் ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் அவர் பேரை கெடுத்துடுவீங்களோன்னு ஒரு சின்ன அச்சம் இருக்குது. ஏன்னா காவல்துறையை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அவங்களுடைய ரசிகர்களை கட்டுப்படுத்தணும். அவங்கக்கிட்ட கூப்பிட்டு சொல்லுங்க, எப்போ படம் பார்க்கறதுங்கிறது எல்லாரும் வருவாங்க. அதாவது நீங்க மட்டும் இல்லை, ஓட்டு போட்ட மக்கள் அத்தனை பேரும் படம் பார்க்க வருவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் பண்ணாதீங்க. ரசிக்க வேணாம்னு சொல்ல, விசில் அடிங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா உங்களுடைய விருப்பம்ங்கிறது அடுத்தவர்களுக்கு வெறுப்பா மாறிடக்கூடாது. நீங்க வெடிக்கிற பட்டாசு, கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து மேலே ஊத்துறீங்க. பெண்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ ஒரு முதல் நாள் படம் பார்க்க வர்றதுங்கிறது கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் தியேட்டருக்கு எதுக்கு போனோம் அப்படின்னு வெறுப்பு தட்டிடும். இதை கொஞ்சம் முதலமைச்சர் இதை கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா அவருடைய ரசிகர்கள் ரொம்ப ஆட்டம் பெருசாக இருக்குது. ஆட்டத்தை கொஞ்சம் அடக்கி வச்சிங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டின் சிறந்த முதல்வர் ஆகிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும், மக்களுடைய வாழ்த்தும் கிடைக்கும்.